வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் பிணை கிடைத்திருக்கு என்பதாகவும், இரண்டாவது அவரை வருக வருக என்று வரவேற்றும், அதோடு உன் தியாகம் பெரியது, உறுதி அதனினும் பெரியது என்றார். தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாத போச்சு. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஒருத்தர் வெளியிலே வருகிறார் என்று சொன்னால், ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே தியாகம் என்று பாராட்டி என்று சொன்னால், தியாகத்தினுடைய மதிப்பு மரியாதையே போய்விட்டது. தியாகம் என்று சொன்னால், நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு உயிர் நீத்த அந்த மாமனிதருக்கு தான் தியாகம் என்ற சொல் பொருந்தும். அப்படிப்பட்ட சொல்லை ஊழலால் கைது செய்யப்பட்டு, ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளிவந்ததற்கு அதை அந்த தியாகம் என்ற சொல்லை பயன்படுத்துவது வெட்கக்கேடான் என்பதுதான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல ஆமா, இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டுக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாநகராட்சி பகுதி, நகராட்சி பகுதி எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். மிக பெரிய கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடவரி 150% உயர்த்திட்டாங்க, குடிய வரி உயர்த்திட்டாங்க, குப்பை வரிக்கும் போட்டாங்க. இப்படி ஏற்கனவே வரி போட்டு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத மக்கள் தலையிலே மிகப்பெரிய சுமைத்தி இருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநகராட்சி நகராட்சி பகுதியில் 6% சொத்து வரி உயர்த்தப்படும் என்பது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு கூட நான் அறிவிப்பு வெளியிட்ட ஊடகத்திலே பத்திரிகையில் அந்த செய்தி வெளிவந்திருக்குது. இது மிகவே கண்டிக்கத்தக்கது. அதோடு இந்த சொத்து வரி உயர்த்துகின்ற பொழுது இந்த குடிய வரியும் உயர்த்தப்படுமா என்று மக்களிடத்தில் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டுகின்றது. ஆகவே இந்த விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.